எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் ஒரு அரை ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். தனி மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். பிரியாணி மசாலா ஒரு 1/4 ஸ்பூன். போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸும் ஊற வச்சுட்டேன். அப்புறம் மஷ்ரூம் கிரேவிக்கு முந்திரி பருப்பு ஊற வச்சுட்டேன் அரைக்கிறதுக்காக. மஷ்ரூம் பிரியாணிக்கு ஆயில் விட்டுக்கோங்க. நாலு அரிசி ஒரு குழிக்கரண்டிக்கிட்ட ஆயில் விட்டுக்கணும். பிரிஞ்சி இலை, பட்டை, கடல் பாசி, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ. வெங்காயம் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போடும், ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி தான் போடுறேன். ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. புதினாவும் இருக்குது, ஒரு கைப்பிடி புதினா. ஊற வச்சிருக்க பன்னீர் ஒரு 2 ஸ்பூன் தனி மிளகாப்பொடி, பிரியாணி மசாலா ஒரு பெரிய ஸ்பூன். ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. தண்ணி அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுடும். ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. ஒரு 1/2 லெமன் ஊற்றிக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம், உப்பு தேவையான அளவு. தண்ணி வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர், 4 டம்ளர் போட்டிருக்கேன். 6 டம்ளர் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா போட்டு மூடிடுங்க. ஸ்டீமிங் வந்தோடனே லிட்டு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சோன்னு எடுத்துக்கலாம். மஷ்ரூம் கிரேவி பார்த்துக்கலாம். அது என்னன்ட்டு
அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி ஒரு 3 தக்காளி, வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு 2 வெங்காயம், தக்காளி 3 தக்காளி போட்டு இப்போ இந்த முந்திரி கூடவே ஒரு 2 ஸ்பூன் கசகசா ஊற வச்சுட்டேன். கசகசா கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சா நல்லா இதுவாகும். ஊற வச்சுட்டேன். இது ரெண்டும் மசியத்துக்காக தான் கொஞ்சமாக தான் தேங்காய் போட்டுருக்கேன். இப்போ இதை தனியாக அரைச்சிக்கணும். தனி மிளகாய் பொடி, ஒரு ஸ்பூன் தனியா பொடி, கரம் மசாலா ஒரு ஸ்பூன். இந்த ஆற வச்சு அரைச்சிக்கிறேன். ஆயில் ஒரு 2 ஸ்பூன், ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு மஷ்ரூம் வந்து ஒரு 5 மஷ்ரூம் தான் மட்டும் இருக்குது. உப்பு சேர்த்துக்கிறேன்னா ஸ்பூன் மஞ்சள் பொடி, இதை வச்சு நான் மூடிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். ஒரு 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இதில் போட்டு கொஞ்சமாக துருவி கேரட் போட்டுக்கிறேன். தேவையான உப்பு, தயிர் பச்சடி ரெடி. மஷ்ரூம் நல்லா வதங்கிச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தாலும் அதையும் போட்டுருவேன். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே இங்கே ஆஃப் பண்ணி தேங்காய் அந்த முந்திரி சேர்க்கலன்னா இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணி பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். அந்த கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து கசகசா முந்திரி தேங்காய் அரைச்சி வச்சுட்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை. இது ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது ஸ்டீமிங் மட்டும்தான் அடங்கும். ஸ்டீமிங் இதுவாகிடுச்சு.
நல்லா உதிரியாக தான் வந்துடுச்சு சாதம். தண்ணி அளவும் கரெக்டாக தான் இருக்குது. பன்னீர் பிரியாணியும் மஷ்ரூம் கிரேவியும் எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.